செத்தே போனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன்டி. இந்த லைன் பாசிபிளா? இத்தனை நாள் இந்த லைன் நிறைய ட்ரால் பண்ணியிருக்கோம், இதை பற்றி வந்து ஃபன்னாக நிறைய எடுத்து போட்டிருக்கோம். கமிட்டட் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வந்த புதுசில் போடாத ஆளே கிடையாதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த லைன் எப்படி பாசிபிள் ஆக்குறது? இது வெறும் பிக்கப் லைன் இல்லாமல் நிஜமாலே இது எப்படி பாசிபிள் ஆக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதான் இன்னைக்கான வீடியோ. ஓகே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் பயாலஜிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். என் பேர் நிரஞ்சன், வாங்க போய் பார்ப்போம். போஸ்ட் பயாலஜிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். போஸ்ட் பயாலஜிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இந்த வேர்ட்லேயே தெரியுது, நம்ம பயாலஜிக்கல் பாடி போனக்கப்புறம் நம்ம எக்ஸிஸ்ட் ஆகுது. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, நம்ம நித்யானந்த தலைவர் தான். ஓகே, போஸ்ட் பயாலஜிக்கல் பாடி எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டன்ஸ்க்கான மீனிங் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றது அவங்க என்ன சொல்றாங்கன்னா கான்சியஸ்னஸையும் நமக்குள்ள இருக்கக்கூடிய மெமரிஸையும் தங்க வைக்கிறது தான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம இறந்து போனக்கு அப்புறமும் நம்ம கான்சியஸ்னஸும் நம்ம மெமரிஸும் இந்த எர்த்ல இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது காப்பி ஆஃப் கான்சியஸ்னஸும் மெமரியும் தான். கரெக்டாக அந்த காப்பிங்கிற வேர்ட் கண்டிப்பா தேவைப்படும். முதல்ல இது நான் புரிஞ்சுக்கணும், கான்சியஸ்னஸ்னா என்ன அப்படின்னு தெரியணும். நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சோன்னே உங்களை அறியாமலே போயிட்டு நீங்க காஃபி எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறீங்க, உங்களோட டெய்லி ரொட்டீனா பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ரைட்டா? உங்களுக்கு பல்லு விளக்குற பழக்கம் இருந்தால் டெய்லி காலையில போய் பல்லு விளக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு ரொட்டீன் நடந்துட்டு இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்க கான்சியஸ் நடந்துட்டு இருக்கும். உங்க கான்சியஸ்னஸ் இல்லாட்டினா நீங்க அந்த ரொட்டீனான விஷயத்தை செய்ய மாட்டீங்க. இன்னொரு வகையில சொல்லணும்னா உங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றது எதுன்னு பார்த்தா உங்க கான்சியஸ்னஸ். ஒருத்தனுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இல்லாட்டி அவன் எக்ஸிஸ்ட் ஆகல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதாவது தன்னை அறியாம எந்த விஷயமும் செய்யலாத, தன்னை அறியாம தான் வந்து எல்லாமே அவ ஒரு பிண மாதிரி கடந்துட்டு இருக்கா அப்படின்னா அது வந்து நீங்க கான்சியஸ்னஸ் இல்லாத ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லுவீங்க, அன்கான்சியஸ்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ அப்போ கான்சியஸ்னா என்ன அப்படின்னு ஒரு வார்த்தையில பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸிஸ்டன்ஸ், உங்களோட லைவ்லிஹுட் இதான் வந்து கான்சியஸ்னஸ். ஓகே, இப்போ அந்த கான்சியஸ் நான் எப்படி தங்க வைக்க போறேன்? நான் எக்ஸிஸ்டன்ஸ் நான் செத்து போயிட்டேன்னா கான்சியஸ் என்னை விட்டு போயிடும். இந்து மதத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ செத்து போனதுக்கு அப்புறம் உன்னோட உடம்பு இறந்துடும், பட் கான்சியஸ்னஸ் இறக்காது. இது மறுபிறவி எடுத்து ரீஇன்கார்னேட் எடுத்து வேற ஒரு பிறவியே வரும், வேற ஒரு அவதாரம் இந்த உலகத்திலே போறப்ப அப்படிங்கிறீங்க. ஸோ இதே மாதிரி வந்து மற்ற மதத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. உங்களோட கான்சியஸ்னஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறது கிறிஸ்டியானிட்டி சரி, முஸ்லீம் சரி, இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் சரி இந்த மாதிரி ஒரு கான்சியஸ்னஸ்க்குன்னு ஒரு மீனிங் இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் கான்சியஸ்னஸ் வந்து இந்த மாடர்ன் ஏரால இந்த மாதிரி சொன்னா வேலிடா? ஒரு ஸ்பிரிச்சுவல் ஏரா தாண்டி நம்ம அடுத்து இங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிட்ஸ் கியூபிட்ஸ் வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு மாடர்ன் ஏரா ஒரு கம்ப்யூட்டர் ஏரால இருந்துட்டு கான்சியஸ்னஸ் பத்தி இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெல் கம்ப்யூட்டர் அச்சீவ் பண்ண அந்த இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்ப்யூட்டர் இப்போ என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கு. அதாவது நீங்கள் செத்து போனதுக்கு அப்புறமும் உங்கள் கமிட்டட் உங்கள் காதலியை கூட நீங்கள் கான்சியஸ்னஸாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம்ல தான் இது பாசிபிள் ஆகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்குனால தான். எப்படி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை வந்து நம்ம கான்சியஸ்னஸ் கொடுக்கும் அப்படின்னா உங்க இன்டெலிஜென்ஸ் மொத்தமே உங்க சிஸ்டம் ஆஃப் யோசனை எல்லாமே வந்து அந்த ஒரு கம்ப்யூட்டர் கொடுக்குறீங்க. நீங்க எப்படி யோசிப்பீங்க, நீங்க எப்படி நடக்கிறீங்க, நீங்க எப்படி பேசுவீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமே இந்த கம்ப்யூட்டருக்கு தெரியுது. அப்ப அந்த கம்ப்யூட்டர் உங்களுக்கு காப்பி பண்ணுது. காப்பி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நீங்க எப்படிலாம் பண்றீங்களோ அதே மாதிரி பண்ண ஆரம்பிங்கன்னா அப்போ உங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் மாதிரி அந்த கம்ப்யூட்டரும் இருக்கும். ரைட்டா? அதாவது நான் எந்த லெவல்னு சொல்றேன்னா நீங்க எந்த ஸ்மெல்ல மூந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஸ்மெல்லுன்னு தோணுதோ அந்த லெவல் கம்ப்யூட்டர் ட்ரெயின் ஆயிருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, இதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 30-50 வருஷத்துக்கு இது நடைமுறைக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு பயங்கரமான ரிசர்ச்லாம் போயிட்டு இருக்கு. நாசா இதுல ஒன் ஆஃப் தி பயனீரா இருக்கு இந்த ரிசர்ச் பண்றதுக்கு. ஓகே, இந்த சிஸ்டம் எப்படி நான் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை எப்படி நான் கிரியேட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா முதல்ல உங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு டிவைஸ் தேவை. ஸோ இந்த டிவைஸ் பாத்தீங்கன்னா உங்க கூட 24/7 இருக்கணும். நீங்க செய்யற எல்லா விஷயமும் அந்த டிவைஸ் மானிட்டர் பண்ணணும். ஸோ அந்த டிவைஸ்ல இருந்து நீங்க எல்லா டேட்டாமே கொடுத்துட்டே இருப்பீங்க. ஏன்னா டேட்டா தான் முக்கியம். ரைட்டா? ஸோ அந்த டேட்டா எல்லாமே கொடுத்துட்டே இருப்பீங்க. அந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணி தான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி டிவைஸ் நான் எங்கேருந்து எடுக்கிறது? இப்போ பாசிபிள் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிபிள். உங்கள் கையிலே ஒன்று இருக்குல்ல, நீங்கள் ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதான் அந்த டிவைஸ். ஸோ 24 மணி நேரமும் 7 நாளும் வருஷத்தில் 365 நாளும் ஒரு செகண்ட் கூட விடாமல் உங்கள் கை பக்கத்தில் இருக்கிற ஒரே டிவைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன். ஸோ உங்கள் மொபைல் ஃபோனில் சில கேப்பபிலிட்டிஸோட சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட நான் ஒரு மொபைல் ஃபோன் தரேன். ஸோ அந்த மொபைல் ஃபோன் என்ன பண்ணால் உங்களை பற்றி பயங்கரமாக டேட்டா கலெக்ட் பண்ணும். ரைட்டா? ஸோ பயங்கரமாக இந்த சென்ஸ் பயங்கரமாக டேட்டா கலெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, எங்கெங்கே போகிறீங்க, எப்படி எல்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிற ஸ்டைல் என்ன, இந்த மாதிரி ஸ்மெல் இருக்கும்போது நீங்க எப்படி பேசுறீங்க, இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடும்போது நீங்க எப்படி பேசுறீங்க, நீங்க ஹோட்டலுக்கு போனா என்ன ஆர்டர் பண்றீங்க, நீங்க ஹோட்டலுக்கு போகும்போது மத்தவங்க என்ன ஆர்டர் பண்ண வைக்கிறீங்க, நீங்க தண்ணி எவ்வளவு வேகமா குடிக்கிறீங்க, தண்ணி எவ்வளவு கம்மியா குடிக்கிறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயமே அந்த மொபைல் நோட் பண்ணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க கான்சியஸ்னஸ் பொறுத்தான். ஸோ உங்க கான்சியஸ்னஸ் எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத ப்ரோக்ராம் பண்ணணும். இப்போ நம்ம கான்சியஸ்னஸ் நம்ம பாடிக்குள்ள எப்படி ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சில பார்ட்ஸ்லாம் தேவை. அதுக்கு முக்கியமா இருக்கக்கூடியது 5 சென்ஸ் ஆர்கனும் ஒரு பிரெயினும். ரைட்டா?
இந்த 5 சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 சென்ஸ் ஆர்கன், நம்ம கண்ணு பார்க்கக்கூடியது, காது கேட்கக்கூடியது, நாக்கு நம்ம டேஸ்ட் பண்ணக்கூடியது, அப்புறம் மூக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மெல் பண்ணக்கூடியது, அப்புறம் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நம்ம தொடு உணர்ச்சி சொல்லக்கூடியது. ஸோ இந்த 5மே வேணும். இந்த 5மே ஒரு கம்ப்யூட்டருக்கு இருந்தால் பிரெயின் பார்க்கக்கூடிய வேலையை ஒரு நியூரல் நெட்வொர்க் பார்க்கும். முதல்ல இந்த நியூரல் நெட்வொர்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிரெயின்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கசமுசா அப்படின்னு சொல்லி ஒரு நெட்வொர்க் இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த நெட்வொர்க் வந்து நேச்சராகவே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு நியூரல் நெட்வொர்க்கோட அனாலஜி. ஆக்சுவலாக வந்து நியூரல் நெட்வொர்க் தான் பிரெயினோட அனாலஜி. இப்போ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெட்வொர்க்கில் வந்து எலக்ட்ரிக் பல்சஸ் போகும். அந்த எலக்ட்ரிக் பல்சஸ் போகிறனால சில இடத்துல இருந்து சில கிளான்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் பல்சஸ் வந்தால் அங்கே வந்து ஒரு கெமிக்கல் செக்ரேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பிரெயின் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு அவுட்டர் மோஸ்ட் லேயரில் ஒரு பிளண்டராக சொன்னால் இது அங்கே நடக்குது. ஸோ இப்படி அந்த ப்ரோக்ராம் பண்ணுற பிரெயின் ஆனது அந்த கெமிக்கல் செக்ரேட் ஆகும்போது உங்கள் மற்ற பாடி பார்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து அது நிர்ணயிக்கும். ஸோ அந்த கெமிக்கல் பார்ட்ஸ் மற்ற பாடி பார்ட்ஸுக்கு போகும்போது அங்கேயும் வந்து இந்த ஃபங்க்ஷனாலிட்டியில் நடக்கும். இப்போ இதே அனலாகஸாக நான் ஒரு சிட்டி ரோபோட் மாதிரியே உங்க மாதிரி ஒரு ரோபோட் கிரியேட் பண்றேன், ரைட்டா? சோ அந்த ரோபோட்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிரெயினுக்கு பதிலா ஒரு நியூரல் நெட்வொர்க் கொடுக்குறேன். இந்த நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது நீங்க எந்திரன் 1 படத்துல பாத்தீங்கன்னா நியூரல் ஸ்கீமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்க கவனிச்சிருந்தா தெரியும், அதே தான் இது. இந்த நியூரல் ஸ்கீமாங்கிறது இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ். உங்க பிரெயின்குள்ள எப்படி ஒவ்வொரு வயர் கனெக்ட் ஆயிருக்கும், உங்க பிரெயின்குள்ள இருக்க பிரெயின் செல்ஸ், நியூரான் செல்ஸ் எப்படி கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி நியூரல் நெட்வொர்க்ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான சிஸ்டம். அந்த காம்ப்ளெக்ஸான சிஸ்டம்னா சின்ன சின்ன பில்டிங் பிளாக்ஸ், நியூரான் மாதிரி இருக்கக்கூடிய பில்டிங் பிளாக்ஸ் எல்லாம் கட்டப்பட்டவங்க பிரெயின் மாதிரியே அங்க வந்து நியூரான் இல்லாட்டி பெர்சிப்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் மாடலை வச்சு கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு நெட்வொர்க் இது. ஸோ அந்த நெட்வொர்க் என்ன ஆகும்னு பார்த்தா, டேட்டா ஒரு வழியா உள்ள போயிட்டு இன்னொரு வழியா வெளியே வரும். வெளியே வரும்போது இங்க இந்த டேட்டாவை வச்சு அந்த சிஸ்டம் ட்ரெயின் ஆயிக்கும். ஸோ இந்த டேட்டாவை ட்ரெயின் பண்ணிக்க கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் சென்சார் தேவை கரெக்டா. ஸோ கம்ப்யூட்டர் விஷன், அதாவது கம்ப்யூட்டர் பார்க்கக்கூடியக்கான எல்லா திறமையும் கொடுக்கும். ஒரு கேமரா இருந்துட்டு அந்த கேமரா வழியா கம்ப்யூட்டர் இமேஜ் ரெகனைஸ் பண்ணும், வீடியோ ரெகனைஸ் பண்ணும், ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணும். இது எல்லாமே உங்க போன்ல ஏற்கனவே இருந்தது தான் இருக்குது. நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க, கூகுள் லென்ஸ் போய் நீங்க ஒரு போட்டோ கிளிக் பண்ணிட்டு அது கூகுள்ல தேடி வச்சுக்கோங்களேன், இது இந்த பிக்சர் தான், பான்ஸ் கம்பெனி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எப்படி தெரியும்னா, இந்த சிஸ்டம் தான் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா உங்க கைக்குள்ளே நீங்க ஒரு கான்சியஸ்னஸ் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த இமேஜ், இந்த கம்ப்யூட்டர் விஷன் வழியா இமேஜ் ரெகனைசேஷன் எல்லாம் நடக்கும். ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் வந்து ப்ராசஸ் பண்ணி ஓகே நான் இதான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ கம்ப்யூட்டர் எப்படி ட்ரெயின் ஆகும்னா, நீங்க மொபைல்ல கொண்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு சிஸ்டம்ல பாக்குறீங்க, ரைட்டா? ஸோ அதுக்கு ஈக்குவலண்டா அந்த கம்ப்யூட்டரும் அங்கேயே பார்த்துட்டு இருக்கும், அதாவது உங்க மொபைல் போனும் பார்த்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த மொபைல் போன் ஆனது நீங்க எப்படி பாக்குறீங்க, என்ன மாதிரி ரியாக்ட் பண்றீங்களா, அது ப்ரோக்ராம் ஆயிட்டே இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் விஷன். அடுத்து வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்பாங்க, NLP அப்படின்ட்டு. இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் என்ன பண்ணு பார்த்தா, நீங்க பேசுறதோ நீங்க எழுதுறதோ பாத்தீங்கன்னா அது நேச்சுரலாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியை கம்ப்யூட்டர் கொடுக்கும். ஸோ இந்த கேப்பபிலிட்டி வரும்போது என்ன பண்ணா, நான் எப்படி பேசுறனோ கம்ப்யூட்டர் அதே மாதிரி திருப்பி பேசும். அந்த ரோபோட்டிக் வாய்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ இட் வில் கிரியேட் அ ரியாலிட்டி, ஒரு ஒரிஜினாலிட்டி அந்த இது பிக்சர் கொடுக்கும். ஸோ இப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்புறம் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்கறது, இது எல்லா கம்ப்யூட்டருமே எல்லாருமே பார்க்குறதா அந்த மைக்ரோஃபோன் வச்சு கேட்க முடியும். ஸோ ஸ்மெல் இங்கே வரும்போது தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கி பார்ட். இது வரைக்கும் நம்மகிட்ட எந்த டிவைஸுமே ஸ்மெல் இல்லை. நான் முதல்ல சொன்னேன் தெரியுமா, ஒரு ஸ்பெஷலான ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண ஒரு மொபைல் ஃபோன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீச்சர் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அதாவது ஸ்மெல்லை ரெகனைஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ஸோ இந்த ஸ்மெல்லை ரெகனைஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் திஸ் இஸ் அண்டர் ரிசர்ச். ஸோ இந்த ஸ்மெல்லை ரெகனைஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் உங்கள் ஃபோனுக்கு கொடுத்துருச்சுன்னா, நீங்கள் போகிற இடமெல்லாம் அந்த ஸ்மெல்லை ரெகனைஸ் பண்ணிட்டு இது குட் ஸ்மெல், இது பேட் ஸ்மெல் சொல்லி ஃபோன் பிரிக்கும். ஸோ இந்த ஸ்மெல் இருக்கும்போது நீங்க எவ்வளவு வேகமா ஸ்க்ரால் பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் கூட நோட் பண்ணி அது அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் ஆகும். ஸோ அப்புறம் தொடு உணர்ச்சி, டச் சென்சஸ். ஸோ இந்த டச் சென்சஸ் தான் வந்து இருக்கிறதுல கொஞ்சம் ட்ரிக்கியான பார்ட். ஏன்னா வந்து உங்க போனை விட்டு வெளியே இருக்குது, உங்க பாடியை விட்டு வெளியே இருக்கிறது தான் உங்க போன். ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த போனானது உங்க பாடியில என்ன டச் இருக்குங்கிறத பார்க்க முடியாது. பட் இருந்தாலுமே சில விஷயத்தை வச்சு நீங்க ஃபீல் பண்ண முடியும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி டிவைஸ் கிரியேட் பண்ணணும்னா நீங்க வந்து அக்மெண்டட் ரியாலிட்டிக்குள்ள போகணும் அப்படின்ட்டு. அக்மெண்டட் ரியாலிட்டினா நீங்க இங்கே இருப்பீங்க, பட் உங்களை சுத்தியே வந்து நிறைய விஷயங்களா இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த விஷயத்தை டச் பண்ணக்கூடிய ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்கும். பட் அங்க வர்ச்சுவலா இருந்து ஒரு ரியாலிட்டியில எந்த பிக்சரும் இருக்காது, அங்க வர்ச்சுவலான இமேஜ் தான் இருக்கும். ஸோ வர்ச்சுவல் இமேஜ்னா நீங்க மட்டும் தான் பார்ப்பீங்க, ஒரு கூகுள் கிளாஸ் போட்டு நீங்க மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பீங்க, தவிர வெளியேந்து யாரோ வந்து அதை தொட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபீலிங்கே இருக்காது. ஸோ நீங்க தொட்டா உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணா, மறுபடியும் நீங்க இப்படி எல்லாம் தொடுறீங்க, இந்த மாதிரிலாம் தொடுறீங்க, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்லாம் தொடுறீங்க அப்படிங்கும்போது அந்த ஃபீலிங்கை வச்சு அது கத்துக்கும். ஸோ இந்த 5 செட் ஆஃப் டேட்டா வந்து மிகப்பெரிய டேட்டா. இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி 1 GB 2 GB இருக்காது, டிவி கணக்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோ இருக்க டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி ஒரு மாடல் கிரியேட் பண்ணி அது வந்து ஒரு பிரெயின் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் கொடுத்துட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் இறந்து போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்களோ, நீங்கள் என்ன மாதிரிலாம் எக்ஸிஸ்ட் ஆனீங்களோ, அதே மாதிரி ஒரு ரோபோட் உங்கள் வீட்டில் எக்ஸிஸ்ட் ஆகும். பட் அந்த இடத்துல உங்களோட கான்சியஸ்னஸ் பதிலா, நீங்க இருக்கிற பதிலா அந்த ரோபோட்டுக்கு உங்களோட கான்சியஸ்னஸ் இருக்கும். ஸோ உங்களோட கான்சியஸ்னஸ் மாதிரியே, உங்களோட ஃபீலிங்ஸ் மாதிரியே அது ஃபீல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி
மாதிரி நீங்க என்னென்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்களோ அது எல்லாமே அந்த ரோபோட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அண்டர் ரிசர்ச். பட் இப்போ ஒரு கேள்வி வரும், கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம ரீஇன்கார்னேஷன் அப்படின்லான்ட்டு, அப்போ நான் அடுத்த ஜென்மன் ஒன்று பிறந்து வரேன் அப்படின்னா என்னோட கான்சியஸ்னஸ் அங்கேயே இருக்கு, சப்போஸ் சோ கால்டு அந்த ரீஇன்கார்னேஷன் நான் அந்த மாதிரி வரேன் அப்படிங்கும்போது அப்போ இந்த கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கும், அந்த கான்சியஸ்னஸ் இருக்கும், எங்கே என்னோட ஆக்சுவலான கான்சியஸ்னஸ் இருக்கும் கேட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த டைம் பிறந்து வரும்போது தான். ஏன்னா இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணுறது எல்லாமே ஒரு காப்பி ஆஃப் யுவர் கான்சியஸ்னஸ். ஸோ இந்த காப்பி ஆஃப் யுவர் கான்சியஸ்னஸ் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா உங்களோட கான்சியஸ் எப்படிலாம் நடக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாடல் தான் கிரியேட் பண்ணிருக்காங்க, உங்க கான்சியஸ் தான் கொண்டு போய் வைக்கல. ஸோ என்ன ஆகுனா உங்க கான்சியஸ் அப்படியே தான் இருக்கும், பட் உங்க காப்பி ஆஃப் கான்சியஸ் கொண்டு போய் வைப்பீங்க. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 100% அக்யூரேட்டான ஒரு கான்சியஸ் அச்சீவ் பண்றதுங்கிறது ஒரு இப்போதைக்கு நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயம். மேபி இந்த ஃபியூச்சர்ல குவாண்டம் கம்ப்யூட்டேஷன், குவாண்டம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் நடக்கும்போது பாசிபிள். ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாமா இல்லை அட்வான்டேஜ்னு சொல்லலாமான்னு தெரியல. இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்க கான்சியஸ் வச்சு எல்லாமே காப்பி பண்றீங்க, ரைட்டா? ஸோ இந்த ப்ராசஸ்ல நம்ம ஹியூமன்ஸுக்கு தெரியாத சில உண்மையான ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம சோகால் ஸ்பிரிச்சுவாலிட்டியில இந்த ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிற மெத்தட்ல இருக்கும்ல, ஸோ அதை கூட நீங்க நடைமுறைக்கு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஹிடனா இருந்துச்சுன்னா, அதுக்கான ஒரு கீ வந்து ஹிடனா இருந்துச்சுன்னா இந்த மாடல் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் இது எல்லாமே ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கான்செப்ட். ஏன்னா இந்த மாடல் வந்து எக்ஸாக்டா கண்டுபிடிக்குமான்னு கேட்டா டவுட் தான். பிகாஸ் நம்மளுக்கு கான்சியஸ் எங்க இருக்குன்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுனே தெரியாது, நம்ம கான்சியஸ் இருக்குங்கிறது மட்டும் தான் தெரியும். பட் அந்த கான்சியஸை வச்சு பழகிற இந்த மாடலானது கான்சியஸ்னஸ்ல அந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்குச்சு அப்படின்னா நீங்க ரீஇன்கார்னேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆவீங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நம்ம நடைமுறைக்கு வந்தா மட்டுமே தெரியும். 30ல இருந்து ஒரு 50 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு நியர் ஃபியூச்சர்ல உங்க வீட்டில் யாரோ ஒரு இறந்து போயிட்டாங்க, இல்லாட்டி உங்க காதலி நிபா வந்து சாவே வந்தாலும் செத்து போக மாட்டேன்னு இன்னைக்கு கதை விட்டாங்க அப்படின்னா 30 வருஷம் கழிச்சு கண்டிப்பா அது நடக்கும், இது பாசிபிள் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. ஸோ நீங்க அவரை நம்பலாம் அப்படிங்கிறத உண்மை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க காதலி நிபாக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிபாக்கு, உங்க ஃபேமிலி நிபாக்கு எல்லாம் அனுப்புங்க. ஸோ ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இந்த ஃபன்னா இருக்கட்டும், இந்த டாபிக் ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷனா இருக்கட்டும். என்ன எங்க பர்சனலா ஃபாலோ பண்ண கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க், ஃபேஸ்புக் லிங்க் இருக்கு, அங்க எப்பயுமே ஆக்டிவா தான் இருப்பேன். இந்த 3 இடத்துல நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வரைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மிகப்பெரிய மோட்டிவேஷன் வந்துட்டு இருக்கீங்க. இனிமேலும் இந்த மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் இந்த ரெட் கலர் பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா டெய்லி இந்த மாதிரி வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திங்க மாதிரி நிரஞ்சன் உங்களுக்கு விடைபெறுது. டாடா பாய்.